Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அப்புறம் அன்புமணி ராமதாஸுக்கு தூக்கி கொடுத்து ஒரு சீட்டு எல்லாமே கூட்டணிக்கு கொடுத்து அம்மா மறைவிற்கு பின்னால கட்சிக்காரன் அதை அடைய முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டை கையில் எடுக்குது. நீங்க எல்லாம் கவனிங்க, இதையும் அனௌன்ஸ் பண்ணிடுங்க நான் சொல்லி இல்லை அதையும் அது உறுதி பண்ணத்தானே அப்புறம் நம்ம பேசிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5 சீட்டை மாத்திரம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லி இந்தியாவுக்கு வேற கொடுக்கறதா ஒரு பேச்சு. யாருங்க அவங்க? கொள்கை பரப்பு இணை செயலாளர். அப்படியா? உங்களுக்கு தெரியாதா? இந்தியான்னு இல்லை, இது சினிமாவில் வருவாங்கல்ல இந்தியாவில் தானே. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. அது ஒரு காலத்தில் பழனிசாமி என்ன மாத்திரம் மறந்துடா ராஜா ப்ளீஸ், ஒரே தடவை என்ன டெல்லிக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு அவர் கெஞ்சும் போது நான் பக்கத்தில் இருந்தேன். இப்போ நீங்கள் யாரை பார்த்துருக்கணும்? நிதியமைச்சரை பார்த்துருக்கணும், அவங்க கண்ட்ரோலில் தான் இடி இருக்குது. உள்துறை அமைச்சரை பார்த்துருக்கணும், எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு தனித்தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்புறம் பிரதமரை போய் சந்திச்சிருக்கணும். அதெல்லாம் இந்த நாட்டினுடைய முதல்வர் பண்ணல. நீங்க என்ன சார் முழு சந்திரமுகியா மாறிட்டீங்க? என்ன திமுகவாவே மாறின நீங்க பேசுறது? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் கலை, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, மின்னம்பலத்திற்கு வணக்கங்கள். சார், இப்போ ராஜ்யசபா சீட்டு அதிமுகவில் ஒரு சீட்டு கன்ஃபார்ம், இன்னொரு சீட்டு யாருக்கு போக போகுது? இந்த விஷயம் 2026 கூட்டணிக்கு அச்சாரமாக இருக்குமா? இதெல்லாம் பரபரப்பா பேசப்படுது. ஆனா நீங்க போய் ஒரு புகார் மனு கொடுத்துருக்கிறீங்க, என்ன விஷயம்? அதில் ஒன்று நீங்க கூர்ந்து கவனிக்கணும். உச்சநீதிமன்றம் ஈரோடு பை எலெக்ஷன் வந்தப்போ உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சி தேர்தலை சந்திக்காமல் போச்சுன்னா தவறிடும், உங்கள் அடிதடி சண்டையெல்லாம் அந்த சிவில் கோர்ட்டில் போய் முடிச்சுக்கோங்க, டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கிறதுல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்கள் ப்ரிசிடியம் சேர்மன் தானே தலைமை தங்குறாரு உங்கள் கூட்டத்துக்கு, அவரை வச்சு, தட் மீன் தமிழ் மகன் ஹுசேனை வச்சு 2 பக்கமும் கேட்டு ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி தேர்தலை நிறுத்துங்க, ரெட்டையிலையை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும், இந்த தேர்தலுக்கு மாத்திரம்தான் கொடுக்கும், நாட் பியாண்ட். தட் இஸ் ஆர்டர். ஆர்டர் வேணால் தரேன், பெருசாக பப்ளிஷ் பண்ணுங்கள், அது வேறு தேர்தலில் நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, இதுதான் ஃபைனல் ஆர்டர். இப்போ இதெல்லாம் போய் அந்த சிவில் கோர்ட் மெட்ராஸில் சிவில் சூட் பெண்டிங் இருக்கிற இடத்துல போய் பார்த்துக்கோங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு. வாட் ஹஸ் ஹேப்பன் லேட்டர்னா, அந்த ஈரோடு எலெக்ஷனில் ஒரு சைடு தான் நடந்தது, அது ஒரு சைடு ஓபிஎஸ் அண்ணனை கேட்கல, அவங்க சைடு ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணாங்க, நிறுத்தினாங்க, தோத்தாங்க, டெபாசிட்டை காப்பாற்றிக்கிறதே படாத பாடுபட்டாங்க, எல்லாம் நடந்தது. அப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பின்னாடி அப்புறம் வந்த அண்ணன் இளங்கோவன் இறந்த பின்னாடி வந்த இவிகேஸ் இளங்கோவன் இந்த அதையும் புறக்கணித்தாங்க, விக்கிரவாண்டியும் புறக்கணித்தாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்த கதை. அப்போ உச்சநீதிமன்றம் ஈரோடுக்கு கொடுத்ததை வச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தவறாக கொடுத்துட்டாங்க. நான் கடைசி வரைக்கும் போராடி பார்த்தேன். இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட நாலேஜுக்கு வந்துருச்சு. தவறாக கொடுத்துட்டோம், தப்பு நம்ம பண்ணது, இனி இந்த தப்பை பண்ணக்கூடாது. நான் கண்டெம்ட் மூவ் பண்ணிட்டேன் டெல்லி ஹைகோர்ட்டில். வேறு விஷயமா என்னை கேட்டு டிஸ்போஸ் பண்ண சொன்னதை அவங்க கேட்கல, ஹியர் பண்ணல. இங்கேயும் அதே மாதிரி நடந்துருச்சு. எல்லாம் இப்போ எலெக்ஷன் கமிஷனில் மாட்டிகிட்டு இருக்கு. அப்படி மாட்டிகிட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த மேல் சபை தேர்தல் வருது, நாடாளுமன்ற மேல் சபை. அப்போ நாடாளுமன்ற மேல் சபை வரும்பொழுது நாங்களான்னு ஃபைட் நடந்துகிட்ருக்கு. டிஸ்பியூட் ஃபைலில் தான் இருக்குது ஏடிஎம்கே விஷயம். அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த தேர்தல் கமிஷன் தப்பு பண்ணி ரெட்டலையை தூக்கி கையில் கொடுத்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு இது நடத்தணும்? இது ரெட்டைலைக்கு உரிமை அவர் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். அதை நிரூபிக்க வேண்டியது அவர். அப்போ அதிமுக அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தி கேண்டிடேட்டை அவர் போடுறதுக்கு அவருக்கு தார்மீக அடிப்படை இல்லை, உரிமை இல்லை. ஆகவே கட்சி பேரை சொல்லி கேண்டிடேட்டை போடக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் டெல்லியில் நாங்கள் டைரெக்டாகவே நேரடியாக மனுவை கொடுத்தாச்சு, பார்த்து கொடுத்துட்டோம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் இதில் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கட்சியை யூஸ் பண்ணி கேண்டிடேட்டை போட முடியாது. ஆனால் ஜூன் 2 ஆமாம், இன்னும் எத்தனை ஒரு 4 நாள் இருக்குன்னு வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயும் இதெல்லாம் நீங்கள் கொடுத்த அந்த மனுவெல்லாம் ப்ராசஸ் ஆகி வந்துருமா? ஆமாம். இப்போ எப்போ ஸ்க்ரூட்டினி இருக்குல்ல, ஸ்க்ரூட்டினி டைம் இருக்குல்ல, உங்களுக்கு எங்கே தப்பாக முடிவெடுத்தாங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், உடனே போயிடுவேன், ஒன்றும் கவலையே இல்லை. யார் வேணாலும் ஜெயிலுக்கு போகட்டும், கவலை இல்லை.
சுப்ரீம் உச்சநீதிமன்ற ஆணையை அவமதித்தது, வயலேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். தட் இஸ் த பாயிண்ட். விடுற மாதிரி இல்லை, அவ்வளோ சீக்கிரம் விடுற மாதிரி இல்லை. ஆனால் அதிமுக பாஜக இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க. இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க, விட்டுடு மக்களை. அதனால தான் நானே ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சீட்டுக்கு இருக்குது 35 MP. அப்போ இன்னொரு சீட்டுக்கு அதுக்கு ஒரு 35 வேணும். 34 68. அப்போ இதில் 34 போச்சுன்னா 68க்கு மொத்தமாக இருக்கிறது 66. 2 ஷார்ட்டேஜ் இருக்கா உங்கள் கணக்குப்படி? 2 இல்லை, அதில் 4 OPS பக்கம் வருது. 62 தான். கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வச்சுங்க. 62 தான் கையில் இருக்குது. இப்போ OPS சேர்த்து நிற்கிறாரு. அவரை தான் இவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே. சேர்த்துக்கிட்டால் நாளைக்கே போய் கூப்பிட்டா கூட வந்து அவர் இலங்கன மனசு இறங்கி வந்து ஓட்டு போட்டு ஒரு கட்சிக்காரன் ஜெயிக்கட்டும்னு நினச்சாலும் நினைப்பார். ஏதாவது இப்போ தான் புரியுது அவருக்கு என்னென்னு. ஆக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 4 கழிச்சிடணும். அப்போது எவ்வளோ ஆச்சு? 66ல் 4 போச்சுன்னா 62. அப்போ 34 போச்சுன்னா இல்லை 62 இருக்கு. இன்னொரு 4 பாஜகலேருந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு வைங்க. சப்போர்ட் பண்ணிட்டோம். இந்த 4 போச்சுன்னா அந்த 4 உள்ள ஒரு அப்படியே 2 ஷார்ட்டேஜ் இருக்குது. 2 ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ அந்த 2க்காக இவங்க யார்கிட்ட போகணும்? எங்கே OPS சேர்த்துக்க மாட்டாங்க. அழிஞ்சு போனாலும் முடிவு பண்ணிட்டாரு. எல்லாமே அழிஞ்சு தரமட்டமானாலும் தவிடுபடி ஆனாலும் குழிக்குள்ள அந்த கட்சி போனாலும் OPS நான் சேர்த்துக்க மாட்டேன்னு இந்த உத்தம புத்திரன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பாதிக்கப்படுறது கட்சிக்காரன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா வேதனையாக இருக்கும். தப்பாக சொல்ல, அருமை நண்பர் வாசனுக்கு ஒரு சீட்டு போச்சு ராஜ்யசபா. ஒரு சீட்டை முனுசாமி வேஸ்ட் பண்ணார் 5 வருஷம் இருக்கும் பொழுது. KP முனுசாமின்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணார். அப்புறம் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இறந்து போயிட்டார் ராஜ்யசபா MP. 1, 2, 3. அப்புறம் அன்புமணி ராமதாஸுக்கு தூக்கி கொடுத்து ஒரு சீட்டு. எல்லாமே கூட்டணிக்கு கொடுத்து அம்மா மறைவிற்கு பின்னால் கட்சிக்காரன் அதை அடைய முடியாது. ரொம்ப கஷ்டமாக போச்சு. மேட்டூரில் அவரே ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் கொடுத்தா வரவேற்கிறோம். தர்மர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அவர் செலெக்ஷன் கரெக்ட். OPS அவருக்கு கொடுத்தாங்க, நாங்கள் வரவேற்றோம். இது கட்சிக்காரர்கள், யாருக்கு வேணாலும் கொடுக்கட்டும். இப்படி தூக்கி கட்சி கொடுத்தாச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நியாயமாக தர்மமாக நீங்கள் நடு வீதியில் தெருவில் நின்னப்போ உங்களை காப்பாற்றுனது, உங்களுக்கு முகவரி கொடுத்தது, உங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்டி நான் தான் சொல்லி தைரியமாக வந்தது கேப்டன் மறைவிற்கு பின்னால் தேமுதிக. நான் நியாயமாக தான் பேசுவேன். அந்த அம்மா வந்து நிற்கலைன்னா அன்றைக்கி 0. அதிமுக 7 இடத்துல டெபாசிட் போகுது, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போகுது. அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணார், முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர், நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தப்போ வந்து கூட்டணி 5 சீட்டை வாங்கி நின்று சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் தேமுதிகக்காரங்க பண்ணாங்க. அந்த தம்பி கேப்டனோட சன்னு போய் அங்கே நின்னார், கொஞ்சம் ஓட்டில் தோத்துட்டார். ஜெயிப்பார்னு நினச்சேன். ஒரு 3000-4000 ஓட்டில் அப்படி கம்மியாகிட்டு போச்சு அது. அப்போ நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, கொடுக்கலங்கிறாரு. கொடுத்துட்டீங்க இல்லைன்னு EPS சொல்றாரு. நாங்கள் அப்படியெல்லாம் உடன்படிக்கையிலையும் போடலை, சொல்லவும் இல்லைன்ட்டார் அவர். என்னைக்காவது இந்த மனுஷன் உண்மையை பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க அவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொன்னா? இல்ல, சொல்றதெல்லாம் பொய் தான், வேற என்ன அப்புறம் நான் சொல்றது? அவர் இல்லன்னு வெளிப்படையா சொல்றாரு. இந்த அம்மாவும் இல்லன்னு அவங்க கொடுத்தாங்களேன்னு சொல்லலையே. இல்லையே, கேட்டதுக்கு மௌனமா கடந்து தான் போறாங்க பிரேமலதா விஜயகாந்த். நான் சொல்றேன் இன்னைக்கு எங்கிட்ட வீடியோ இருக்கு, நீங்க கிளிப் பண்ண தரம் போட்டு பார்த்துக்கோங்க. தலைமை கழகத்தில் போய் அவருடைய சீட்ல இவங்க உட்காந்துட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு. இன்னைக்கு அமித்ஷா அனௌன்ஸ் பண்றாரு BJP அலையன்ஸ்னு. 2 பேரும் அலையன்ஸ் பார்ட்னர். யாரு? பழனிசாமி அமித்ஷாவும். அக்யூஸ்ட் உட்காந்துருக்க மாதிரி இவர் உட்காந்துருக்காரு, கைதி மாதிரி. அப்போ இவர் எடுத்து சாலில் போடுறாரு, மாலை போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அமித்ஷாவை இப்படி கும்பிடுறாரு. ரூமுள்ள எங்கே கும்பிட்டாரு தெரியாது, ஆனால் வெளியில் இது நடந்தது. ஆனால் அமித்ஷா திருப்பி இவருக்கு ஒரு ஷால் போட மாட்டாரா? இது கட்சியாக என்னங்க இது? 2 கட்சி கூட்டணிங்க. மேஜர் கட்சி அதிமுகன்னு வச்சுக்குவோம், இவருடைய அணி எடப்பாடி பழனிசாமி அணி. அப்போ நீங்கள் போட்ட ஷாலுக்காவது மரியாதை கொடுத்து அமித்ஷா போடணும்ல, இவருக்கு போட்டாரா? கிடையாது. ஆனால் அந்த அம்மா வந்துச்சு, அந்த ஆஃபீஸுக்கு வந்துச்சு, திரும்பி போச்சு. எங்கே இவர் போனார் ஆஃபீஸுக்கு. அப்போ தலைமை கழகத்துக்கு வந்தப்போ அவர் சீட்டில் இவங்க உட்காந்துட்டாங்க, இவர் பரவாயில்ல அப்படின்ட்டார். அந்த அக்ரிமெண்ட்டை கையில் எடுக்குது அந்த அம்மா. நீங்கள் நல்லா கவனிங்க, இதையும் அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க நான் சொல்லுது. இல்லை அதை வைங்க, அது உறுதி பண்ணது தானே, அப்புறம் நம்ம பேசிக்குவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5 சீட்டை மாத்திரம் நம்ம பண்ணுவோன்னு சொல்லி அப்பயே நயவஞ்சகங்க அது. நீங்கள் நாளைக்கு தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை கொடுக்காம போய் அன்புமணி ராமதாஸுக்கு முதலே கொடுத்தீங்க, வாசனுக்கு கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க. எவ்வளோ கேவலமாக மக்கள் பார்ப்பாங்க சொல்லுங்கள். அந்த தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? நான் இப்போ நீங்கள் 20% ஓட்டு வாங்கியிருக்கேன்,
20% ஓட்டு காணாமல் போச்சு, 12%, 13% இவர் சொல்லிக்கிறார்ல, 19 20 பண்ணிட்டேன், வாங்கிட்டேன்னு சொல்லி. கேப்டன் இறந்ததால் தான் அந்த ஓட்ஸ் வந்ததுன்னு நான் சொன்னேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்ப அவர் பையனே இங்க ஜெயிச்சிருக்கணும்ல. அதாங்க அதிமுக ஓட்டு இல்லாம அவர் உங்களுக்கு மெஜாரிட்டிக்கே இல்ல வந்தாரு. இல்ல, ஒரு கொஞ்சம் நீங்க அந்த சப்போர்ட்ல 3,000-4,000 ஓட்டுல அந்த தம்பி தோக்குது. கரெக்டுங்களா? வேற அது மாதிரி அதிமுக எங்க தோத்ததுன்னு சொல்லுங்க. நீங்க நிறம் மாறுற பச்சுவந்தி கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம்லாம் கிடையாது பழனிசாமிக்கு. இப்போ அவர் நேரம் எடப்பாடியை பார்ப்பாரு. சட்டமன்ற தேர்தல் வருது, இப்போ இருக்கிற நிலைமை கட்சி பிரிஞ்சு நிற்கிது. தோத்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அசிங்கமாக போயிடும். அவர் கனவுல இருக்காரு, அடுத்த சிஎம் நான் தான்னு. அப்போ பாமக வேணும். சரண்டரை 2 ஓட்டுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இவங்களை ஏமாத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த சீட்டை தேமுதிகவுக்கு பேசுன மாதிரி கொடுத்தா, நாதியற்ற நிலையில் நாடறிய செய்கிறதுக்கு ஓடி வந்த தேமுதிகவுக்கு பிரேமலதா விஜயகாந்துக்கு அதை கொடுத்தாங்க. நான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் பாராட்டுவேங்க. அவரை சரியாக கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். இந்த சீட்டை ஏமாத்தினார்னா அவர் தலையில் அவரே மண்ணவாரி போட்டுக்குவார். சரி, அதிமுகவுல ஒரு சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது, அந்த சீட்டு கூட ஜெயக்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்கே சார், அவருக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இன்னொரு சீட்டுங்கிறது இன்னும் 2 எம்எல்ஏ தானே வேணும் அப்படி இப்படின்னு. இப்போது எலெக்ஷன் கமிஷன் அதிமுகன்னு ஒத்துக்கலைன்னா ரொம்ப பெரிய சிக்கலில் இவங்க மாட்டிக்குவாங்க. தனியாக போய் சுயேட்சையாக நிற்கணும், வேறு வழி இல்லை. இட்டு இவங்களாம் ஓட்டு போட வரணும், அதில் ஏகப்பட்ட சிக்கல் ஏற்பட்டுரும். அதுக்கு எம்எல்ஏ ஒத்து வராங்களான்னு தெரியாது. ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்போ எப்படி ஜெயக்குமார் சும்மா இருப்பார்? அவர் சீட்டு கேட்டிருப்பார்ல, நியாயமாக அவருக்கு சீட்டு கொடுக்கணும். இத்தனை நாளும் இந்த பழனிசாமி சொன்ன பொய் புரட்டு அத்தனையும் தன்னுடைய வாயால் வெளியில் நியாயப்படுத்தி பேசுகிறது ஜெயக்குமார் தானே. பாவம், அதாவது ஒரு மரியாதைக்கு அவருக்கு ஒரு சீட்டை கொடுக்கணும். இல்லாட்டின்னா அந்த பக்கம் செம்மலை கொடுக்கலன்னா அவர் போயிடுவார். இப்படி இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். நான் ஒன்றும் கேட்கல கொடுக்கல அப்படின்னு அதை ஊற்றி மொழிவி அவர் போயிடுவார். அப்புறம் வீரமணி அங்கே ஒரு மாநாடு மாதிரி போட்டார். இவங்கெல்லாம் இந்த எலெக்ஷனில் தோற்று போனவங்க சட்டமன்ற தேர்தலில். இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்குங்க. இப்போ யார் இப்போ கேட்குறா? எல்லாரும் தான் ஒரு சீட்டுக்கு எல்லாரும் கேட்குறாங்க. இவங்க இந்தியாவுக்கு கூட அந்த சீட்டு ஏற்கனவே ஒரு சீட்டால் தான் கட்சி உடைஞ்சுது. அந்த ஒரு சீட்டை தர்மருக்கு ஓபிஎஸ் கேட்காம போயிருந்தா இன்றைக்கி இந்த கட்சி இந்த பிரச்சனைக்கே வந்திருக்காது. அவர் முதல்ல வாயை திறந்து ஃபைட் பண்ணி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கொடுத்த குரலினுடைய எதிரொலி தான் இப்படி ஆச்சு. இப்போ இந்த சீட்டில் எடப்பாடியினுடைய கதை கம்ப்ளீட்டாக காலியிடும். ஒரு பக்கம் சுயேட்சை கேண்டிடேட் ஆகிடுவார், ரெண்டாவது பக்கம் இதுக்காக ஏகப்பட்ட பேர் அலைகிறாங்க. இந்த ரவி பெர்னாண்டு கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறார். வேணுகோபால் எக்கச்சக்கமாக ஓட்டில் ஜெயிச்சார் நாடாளுமன்றத்தில், கொடுத்தா பரவாயில்லன்னு அவரும் நினைக்கிறார். இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒருத்தரா 2 பேரா நம்ம சொல்கிறதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது, எக்கச்சக்கமாக வெயிட் பண்ணிக்கிட்டு பார்ப்போம் யாருக்கு கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்க. ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கேண்டிடேட்ஸ் 30 பேர் 25-30 பேர் யாருன்னே தெரியாது. பழைய ஆளுங்களுக்கு கொடுக்கல. இப்போ அன்வர் ராஜாலாம் அப்படியே நம்பிட்டு தானே போனார், நடுத்தருவில் நிற்கிறாரு. தமிழ் மகன் ஹுசேனு கொடுக்கலாமே ராஜ்யசபா எம்பி. ஏன் அப்புறம் கொடுத்தீங்கன்னா பிஜேபி தொலைச்சிருவாங்க. அவங்க சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்தா அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல. ஆகவே இந்தியாவுக்கு வேற கொடுக்கறதா ஒரு பேச்சு. யாருங்க அவங்க? கொள்கை பரப்பு இணை செயலாளர். அப்படியா? உங்களுக்கு தெரியாதா? விந்தியான்னு இல்லை, இது சினிமாவில் வருவாங்கல்ல விந்தியா, அவங்க தானே. தேர்தல் சமயத்துல பரப்புரை பண்றவங்க விந்தியா, அம்மா காலத்துல இருந்து பண்ணவங்க தெரியலங்கிறீங்களே. இல்லை எனக்கு ஏங்க, நான் வந்து 72லேருந்து இந்த கட்சியில் சின்ன பையனாக இருக்க காலத்துலேருந்து இருக்க தலைவரை பார்த்து அம்மாவை பார்த்து நீங்கள் பாவம் இன்றைக்கி வந்து அவங்க மேலே எனக்கு ஒன்றும் வெறுப்போ கோபமோ இல்லை. அவங்கள வந்து தெரியுமான்னு கேட்டீங்க. நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். இந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்காங்கன்ற அளவுக்கு தான் தெரியும். ஆகவே அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டே கொண்டு போய் கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு? அதை பழனிசாமி தான் சொல்லணும் பதில். வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். நிறைய பிரச்சனைங்க வருங்க. என் ஜாதின்னு வருவார், யார்? சிவி சண்முகம். அவர் ஜாதியில் வில்லன், ஏன் ஜாதி கொடுக்கணும்னு வருவார். அப்புறம் அண்ணன் பொன்னையன் சொல்லுவார். அவர் பொன்னையன் விஷயம் சாக போகிற காலத்தில் தம்பி டே இது பழனிசாமி என்னை மாத்திரம் மறந்துடாத ராஜா ப்ளீஸ், ஒரே தடவை என்ன டெல்லிக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு அவர் கெஞ்சும் போது நான் பக்கத்தில் இருந்தேன். கெஞ்சும் போது பழனிசாமிகிட்ட ராஜ்யசபா சீட்டுக்கு பொன்னையன் கெஞ்சும் போது
பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். இது எப்போ ஒரு கிட்டத்தட்ட இருக்கும், அது ஒரு போன ராஜ்யசபாவுக்கு முந்தின ராஜ்யசபா கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. இந்த வயசில் எதுக்குன்னா டெல்லிக்கு போய் அலைய போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்டையும் சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு ஆசை டெல்லிக்கு போகணுன்னு. அவரையும் கேளுங்க. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, பேசுகிறதுக்கே பயப்படுறாரு. இன்றைக்கி சொல்கிறேங்க, நான் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, 2026 ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாதுங்க பிறகு. ஒரு சீட்டு அவரோட எடப்பாடி தொகுதியும் சேர்த்தி மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் அதிமுகவே காலி பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன உங்களுடைய இவருடைய தலைமையை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல குப்பனோ சுப்பனோ யாரோ ஒருத்தர், அவர் பக்கத்தில் இருக்க வேலுமணி யாரோ போட்டோம், யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சா கட்சி தப்பிச்சுக்கும். இந்த தலைமை இருக்குமே ஆனால் திரு ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது நான் கேட்குறேன் தெரியாமல், அன்னைக்கு போய் 3 கார் மாறி டெல்லியில் அன்னைக்கு போய் எங்கே போகிறேன்னு கேட்டால், நான் வேறு விஷயமும் வந்தேங்க, அதிமுக ஆஃபீஸ் திறந்ததுலேருந்து நான் பார்க்கவே இல்லை, அதில் பெயிண்டெல்லாம் விட்டு போயிருந்தது தான், நான் தான் பின்னாடி பெயிண்ட் அடிக்கிறதுக்காக நின்றுட்டு பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரயில் விட்டார்ல இவர். எல்லாம் முடிஞ்சு 3 கார் மாறி போய் அமித்ஷாவை போய் 1.5 மணி நேரம் வீட்டில் உட்கார சந்திச்சிங்கல்ல, அதை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் செய்யவில்லை. மறுநாள் தனியாக சந்திச்சிருக்கிறாருல்ல மோடியை? இல்லைங்க, தனியா சந்திச்சிருக்க நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்சு இல்ல நான் சொல்றேன், அது என்னன்னு சொல்றேன், எனக்கு தெரியும். அப்படி அவர் பேசும்போது சந்திரபாபு நாயுடு கூட இருக்காரு மிஸ்டர் ஸ்டாலின் சந்திச்சப்போ. அப்போ நீங்கள் யாரை பார்த்துருக்கணும், நிதியமைச்சரை பார்த்துருக்கணும், அவங்க கண்ட்ரோலில் தான் இடி இருக்குது. உள்துறை அமைச்சரை பார்த்துருக்கணும், எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு தனித்தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி. அப்புறம் பிரதமரை போய் சந்திச்சிருக்கணும். அதெல்லாம் இந்த நாட்டினுடைய முதல்வர் பண்ணலை. அதுதான் சொன்னார் அவர், என்கிட்ட வெள்ளை கொடியும் இல்லை காவி கொடியும் இல்லை என்கிட்ட காமிக்க. நீங்க என்ன சார் முழு சந்திரமுகியா மாறிட்டீங்க, திமுகவாவே மாறின மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. எனக்கு இட் இஸ் a true point, வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட தாய் எனக்கு சொல்லி கொடுத்தது, இனிமேல் ஒட்டோ உறவோ இல்லை, ஒரு தவறை செய்து விட்டேன் மன்னித்து விடுங்கள், பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதிர்மாறாக போய் நின்றுட்டு நீ வந்து இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ போய் அந்த கூட்டணியில் சேர்ந்தா நான் அப்புறம் என்ன பண்ணிட்டோம், அந்த கூட்டணி வேணான்னு திமுக சொல்லுது, எங்கள் அம்மா சொன்னதை. அப்போ நான் போய் திமுகவில் சேர முடியாது. இப்போது நான் நினச்சி அதை பண்ணலை, நான் பண்ணலிங்க. அது பாருங்க இதுதான், அதனால் நான் பண்ணலை. ஆனால் பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் 1000 தடவை பரவாயில்லை என்பது தான் எனக்கு சொந்த கருத்து. சரி, உங்களுடைய கருத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி சார் உங்களுடைய தகவல். நன்றி கலை, மின்னம்பலத்திற்கும் நன்றி, பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.